ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாத அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு மாவட்ட வாரியாக அறிவிச்சிட்டு வராங்க. டோட்டலாக 2299 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் 3 மாவட்டம், அதாவது நீலகிரிஸ் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், கள்ளக்குறிச்சி, இந்த 3 மாவட்டத்துக்கு வேக்கன்சி கொடுக்கல. 0 தான். உங்களுக்கு பார்த்தா வேலைவாய்ப்பு இருக்காது. இந்த 3 மாவட்டத்தை தவிர்த்து மீதி இருக்க மாவட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 35 மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 23 மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 12 மாவட்டத்துக்கு வர வேண்டியது பெண்டிங் இருக்குது. ஸோ மேபி பார்த்தா நெக்ஸ்ட் வீக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க எல்லா மாவட்டத்துக்குமே. அந்த 23 மாவட்டம் என்னென்னு அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே எக்ஸாக்ட் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாருங்கள், இப்போ தருமபுரி அப்படின்னா மொத்தமாக ஒரு 39 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஈரோடுனா 141. இந்த மாதிரி ஒரு சில வேக்கன்சி கம்மியாக இருக்குது. அதன் காரணமாக அந்த தாலுக்கில் இன்னும் ஒரு சில தாலுக்கு அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி வேக்கன்சி இருக்கணும். அப்படி அந்த வேக்கன்சி கொடுக்கல, ஒரு சில வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னா இன்னும் ஒரு சில தாலுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குங்க. தஞ்சாவூரில் 305 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் தஞ்சாவூருக்கு வராமல் இருக்க, விரைவில் எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ 23 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த வந்தவங்க மட்டும் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் tndistrict.nic.in. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு அப்படின்னா நீங்கள் ஈரோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது தாலுக் வைஸாக, அதாவது உங்கள் சொந்த தாலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. வேறு தாலுக்கு போயிட்டு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. வேறு தாலுக்கு அப்ளை பண்ண முடியாது. உங்கள் சொந்த தாலுக்கில் எத்தனை கிராமங்களில் வேக்கன்சி இருந்தாலும் சரி, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, எத்தனை கிராமத்துக்கு எலிஜிபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஈரோடு மாவட்டம் அப்படின்னா இதில் பல தாலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தாலுக்கு வைஸாக தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு சில தாலுக்கில் வேக்கன்சி இல்லாமலும் இருக்கலாம். உங்கள் தாலுக்கில் வேக்கன்சி இல்லை அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இப்போ பவானி தாலுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் மொத்தமாக பாருங்கள், ஒரு 11 இடங்களில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 11 கிராமத்தில் வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,800 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. 11 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 11 ஊரும் எந்தெந்த இனசூழ்ச்சிக்கு அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஊருக்கு எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க, ஆண் பெண் அப்ளை பண்ணலாமா, முன்னுரிமை அற்றவர் அப்படின்னா முன்னுரிமை தேவையில்ல. ஸோ இதில் முன்னுரிமை அற்றவர்னு கொடுத்து எக்ஸர்வீஸ் மேனு கொடுத்துருக்காங்க. அவங்க மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரிசர்வேஷன் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த வில்லேஜ் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வில்லேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா இல்லையா, உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் செக் பண்ணுறாம ஏதாச்சும் ஒரு கிராமத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அப்ளிகேஷனை உங்களை அப்படியே தள்ளுபடி பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ஒதுக்கலை அப்படின்ற சொல்ல அந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு தான். ஏன்னா உங்களுக்கு இனசூழ்ச்சி முறை என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க, ஆண் பெண் யார் அப்ளை பண்ணலாம், முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை பொறுத்த வரைக்கும் ஸோ பிஎஸ்டிஎம், அப்புறம் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன், எக்ஸர்வீஸ் மேன், விதவை, கலப்பு திருமணம், இந்த மாதிரி தான் முன்னுரிமை அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னுரிமைன்னு அந்த முன்னுரிமை இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி ஒதுக்கியிருக்காங்களா,
ஸோ ஆனா பெண்ணா பொது பிரிவினரா அல்லது வந்து என்ன ரிசர்வேஷன் எந்த முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணுறாமல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு தான். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் இன்டர்வியூக்கே போனாலும் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வேலை கிடைக்காது. ஏன்னா உங்கள் ரிசர்வேஷன் ஒதுக்கீடு காலம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 11 கிராமங்கள் கொடுத்துருக்காங்க. 11ல் ஒரு 4 கிராமத்துக்கு என்ன எலிஜிபிள் ஆகுதுன்னா தாராளமாக நீங்கள் 4 கிராமத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த கட்டமாக தகுதிகள் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வயது வரம்பில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, மினிமம் 21 வயசுலேருந்து ஓசிக்கு 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஓசிக்கு 32 வயசு உள்ளவங்க, நார்மலாக பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி 37 வயசு வரவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th ஃபெயிலிருந்து அதுக்கப்புறம் அதிகபட்சமாக என்ன கல்வி தகுதி இருந்தாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணிக்கோங்க. தேர்வு முறை உங்களுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மிதிவண்டி, அதாவது மிதிவண்டி இருசக்கர வாகனத்துக்கான ஓட்டும் திறன் வைக்கிறாங்க, வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் கேட்குறாங்க, நேர்முக தேர்வு, இந்த மாதிரி ஒரு 5 வகையான ப்ராசஸ் இருக்க போது அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்றது நீங்கள் வந்து பார்த்தா அதே தாலுக்கில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் அதே வட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்முக்கு கொரோனாவால் பேரண்ட்ஸ் இழந்தவங்க, இந்த மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரி, தமிழில் படித்தவங்க, முன்னாள் இராணுவத்தினர், இவங்களாம் முன்னுரிமை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காலும் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு எந்த வட்டத்துக்கு அப்ளை ஃபில் பண்ணுறதை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் அதாவது கல்வி தகுதி டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் முன்னுரிமை இருக்குது, அதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம் இருக்குது, கலப்பு திருமணம், டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன், அந்த மாதிரி முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட். டிரைவிங் லைசன்ஸ் பற்றி கேட்குறீங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ஓகே, இல்லைன்றவங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் ஓட்டுவதற்கான டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ண தேவையில்ல. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க மட்டும் அந்த சைக்கிள் ஓட்டுவதற்கான டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ப்ரோ அதனால் பிரச்சனை கிடையாது. டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் சைக்கிள் ஓட்ட காமிக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னா சைக்கிள் வந்து ஓட்டி காமிக்க வேண்டாம், அந்த டெஸ்ட்லேருந்து விலக்கு அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்கான பதிவு அட்டை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி தாலுக்கா ஆஃபீஸ் அட்ரஸை பொறுத்துட்டு நிறைய பேர் அட்ரஸ் கேட்குறீங்க. அட்ரஸ் வந்து பார்த்தா உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் தான், இல்லை நீங்கள் அட்ரஸ்ன்னு எதுவும் மென்ஷன் பண்ணவே தேவையில்ல. ஸோ வட்டாட்சியர் அலுவலர், அதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கு பேர் என்ன, அது கீழே டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு போட்டு ட்ரூ அட்ரஸை மென்ஷன் பண்ணால் போதுமானது. ஒரு என்வலாப் கவர் வாங்கிக்கோங்க. என்வலாப் கவர் வாங்கி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸும் செராக்ஸ் எடுத்து கூட உள்ள அட்டாச் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் அப்படியே எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கிராமம், எந்த வெளி அப்படின்னு எந்த தாலுக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டு போஸ்டல் மூலமாக தபால் மூலமாக அனுப்பி வைங்க. ஒன்று டேரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் அல்லது தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான தேதியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அதாவது நிறைய இடத்துல வந்து பார்த்தா தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் என்றைக்கு நடக்கும், அந்த வாசிக்கும் திறன் நேர்காணல் என்றைக்கு நடக்கும், அதுக்கான தேதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அன்றைய தேதிக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் நடைபெறுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தாலுக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ மொத்தமாக இதில் வந்து பாருங்கள் ஒரு 33 கிராமங்களில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 33 கிராமங்களில் உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ பேசிக்கான ப்ராசஸ் தான். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 3 முக்கிய இன்ஃபர்மேஷன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அதுலேயும் உங்கள் தாலுக் நீங்கள் எந்த சொந்த தாலுக்கோ அந்த தாலுக்கு வேலைவாய்ப்பு இருக்கா, அந்த எத்தனை கிராமம் வந்தாலும் அந்த கிராமத்தில் உங்களுக்கு முன்னுரிமை இருக்கா, எலிஜிபிலிட்டி இருக்கா, ரிசர்வேஷன் இருக்கான்னு நீங்கள் பார்க்க வேண்டியது. அப்படி கிராமங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பாருங்கள், ரிசர்வேஷன் தான் பார்க்கணும், அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அப்படின்னா 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதேமாரி ஸோ உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மிதிவண்டி ஓட்டுவதற்கான டெஸ்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசிக்கும் மற்றும் எழுதும் திறன் தேர்வு, அதாவது தமிழ் வந்து பார்த்தா நீங்கள் படித்து காட்டணும், எழுதி காட்டணுங்க. அதுக்கு ஒரு 30 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ வெளியிலேருந்து தான் கொஷின்ஸ் இருக்காது, நார்மலாக ஒன்று கொடுத்து எழுத சொல்லுவாங்க, ஒரு டாப்பிக்கை பார்த்து கூட எழுத சொல்லுவாங்க. எழுதுறதுக்கான திறன் இருக்கா, அதுக்கப்புறம் பேசுறதுக்கான திறன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, தமிழ் எந்த அளவுக்கு தெரியுன்றதுக்கு. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான் மதிப்பெண்.
அதாவது நீங்கள் இப்போ ஒரு கிராமம் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த பூவம்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் வேக்கன்சி இருக்குது. இந்த வேலைக்கு பூவம்பாளையம் கிராமத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 35 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இல்லை அந்த கிராமத்தில் இல்லை அதே தாலுக்கில் வசிக்கிறாங்கன்னா 30 மதிப்பெண் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் 5 மதிப்பெண் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு. ஸோ அதே கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு உங்களுக்கு ப்ரியாரிட்டி எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 5 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, அடுத்த கட்டமாக இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 15 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் தாலுக்கா ஆஃபீஸர் முன்னிலையில் உங்களுக்கான இன்டர்வியூ நடைபெறுங்க, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 6 மதிப்பெண்ணும் அதிகபட்சம் 12 மதிப்பெண் வரைக்கும் கொடுக்கணும். அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழேயும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான செலெக்ஷன் பட்டியலை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 100 மதிப்பெண்ணில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதை வச்சு செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் இந்த ஜாப் பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்ளை பண்ணுறதுக்கான தேதி மாறுபடுது. காரணம் என்னென்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முன்கூட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் லேட்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் விட்டு 30 நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறது டைம் கொடுக்கணும். அதனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் முன்கூட்டியே வெளியிட்டாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மாறுபடுது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டான கடைசி தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே அப்ளை பண்ண பாருங்கள். இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் தெரியாத அப்ளை பண்ணாதீங்க. ரிசர்வேஷன் மஸ்ட்டு, அது உங்களை வில்லேஜ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.